ஜிகேஎம் தமிழ்குமரனும் இருக்கார் லைக்கால. நீ வந்து எந்த டேரக்டரை வச்சு என்னுடைய ஜாதியை வந்து தப்புன்னு சொல்லி பேசுனியோ அதே டேரக்டரை வச்சு நான் வந்து உன் படத்தை ஓட விடாமல் ஆக்கி உன் ஓட விடாமக்கிறதோட உன் படத்துடைய கலெக்ஷன் கம்மி பண்ணுறன்ற ஒரு ஆங்கிள். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, முன்னாடி சொல்லியிருக்காரு, நல்ல படங்களுக்கு நம்மளும் ஆதரவு கொடுக்கணும், ஒரு பேன் இந்தியா படங்களும் ஆதரவு கொடுக்கணும் சொன்னவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். அவரே இந்த இங்கே மோதுனா பிரச்சனையாக இப்போ அவரே அதுதானே சார் நான் என்ன சொல்கிறேன்னா, ஞானவேல் ராஜா அவர்கிட்ட வெளியில் வந்து சூப்பர் ஸ்டார் படம் கூட நான் எது சார் போட்டி போட போகிறோம், நாங்கள் அக்டோபர் 10 தான் பிளான் பண்ணுறோம், அவங்க வந்து தீபாவளிக்கு தான் பிளான் பண்ணுறாங்க, நாங்கள் எது சார் அவங்களோட போட்டி போடுறோன்னு 2 டீமுக்குள்ளே கம்யூனிகேஷன் இல்லை சார். நடுவில் ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்திருக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு நான் கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. அதுதான் பிரச்சனையே. கங்குவா வந்து அழிஞ்சு போகணுன்னு நினைக்க போகிறோம். சூர்யாவுக்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எவன் நம்மளை டச் பண்ணுறானோ அவனை விடக்கூடாது, அவனை விடாமல் வச்சு செய்யணுன்றது தான் பிளான். கங்குவா போயிருச்சுன்னா அவ்வளோதான்டா அப்படிம்பாங்க. ஃபுல்லும் பையன் ஃபுல்லும் ஓடிட்டான்டா பையன். நாங்களே எழுதுவோம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த வருஷத்துக்குள்ளேயே ஒரு முக்கியமான 2 படங்கள் ஒரே நாளில் வந்து மோதுது. கங்குவா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க, அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகிறோம், அந்த பூஜா ஹாலிடேஸ் கணக்கு பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க, ஒரு பேன் இந்தியா படம். ஆனால் வேட்டையன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தீபாவளி வெளியீடு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அவங்களும் அந்த பூஜா ஹாலிடேஸ் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கேள்வி அப்படின்னா, சூர்யாவை பழி வாங்கறதுக்காக தான் லைக்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்ன விஷயம்னா, ஜெய்பீம் படத்தில் வந்து வன்னியரை வந்து தப்பாக பேசிட்டாங்க, அதனால் இந்த பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த தப்பாக பேசின இயக்குனர் தானே வேட்டையனும் எடுத்திருக்காரு. இது எப்படி சாத்தியமாகும்? இப்போது இது ஒரு ஆங்கிள் சார். நான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணல சார். ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். ஓகே, இது ரசிகர்களுக்கு வந்திருந்தாலுமே இது ஒரு ஆங்கிளில் வந்து பேசப்படுகிற விஷயம் சார். அதில் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கலாமோன்னு தோண தானே சரி சார். இப்போ எப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேள்வி நான் பதில் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார் முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துருக்கும் பொழுது அவர் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்குறாரு அந்த சாமியார். இவர் வந்து நான் இப்போ வேட்டைன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் ஒரு ஸ்கெடியூல் தான் இருக்குது, படம் அக்டோபர் 10 ரிலீஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 நாள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கங்குவா ஒரு 100 நாளுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இது காணொலி இன்னும் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆட்டோமேட்டிக்காக ஏதோ அக்டோபர் 10 தான் இவங்க மைண்டில் வச்சுருக்காங்க. அதாவது வேட்டையன் டீம் மைண்ட்லேயும் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண தான் போகிறதா தான் இருந்திருக்கு. அண்டு இவர் ஒரு இடத்துல வெளியில் வராரு. யார்? ஞானவேல் ராஜா ஒரு இடத்துல வெளியில் வந்து சூப்பர் ஸ்டார் படம் கூட நான் எது சார் போட்டி போட போகிறோம், நாங்கள் அக்டோபர் 10 தான் பிளான் பண்ணுறோம், அவங்க வந்து தீபாவளிக்கு தான் பிளான் பண்ணுறாங்க, நாங்கள் எது சார் அவங்களோட போட்டி போடுறோன்னு. இந்த விஷயம் என்னென்னா, 2 டீமுக்குள்ளே கம்யூனிகேஷன் இல்லை சார். 2 டீமுக்குள்ளே ஒரு பிஆர்ஓ, நல்ல ஒரு பிஆர்ஓனா கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க சார். நடுவில் ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்திருக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு நான் கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. அதுதான் பிரச்சனையே. சரி, இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இது நான் கம்யூனிகேஷன் தானா, இல்லை இந்த வாண்டானா நம்ம சொல்கிற இந்த ஒரு எலமெண்ட் வருதா அப்படின்றது கேள்விக்குறி. இப்போ எப்படின்னா, ஜெய்பீம் வந்து படம் வந்துருச்சு, டைரக்டர் வந்து ஞானவேல், சூர்யா வந்து இந்த வந்து மாதிரி தீச்சட்டி அது இதெல்லாம் காமிச்சு பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்போ ஜிகேஎம் தமிழ்குமரனும் இருக்கார் லைக்கால. இது ஒரு ஆங்கிள். நீ வந்து எந்த டேரக்டரை வச்சு என்னுடைய ஜாதியை வந்து தப்புன்னு சொல்லி பேசுனியோ அதே டேரக்டரை வச்சு நான் வந்து உன் படத்தை ஓட விடாமல் ஆக்கி உன் ஓட விடாமக்கிறதோட உன் படத்துடைய கலெக்ஷன் கம்மி பண்ணுறன்ற ஒரு ஆங்கிள். அதுக்கு ஒரு ரிவெஞ்சு அப்படின்னு ஒரு ஸ்டோரி எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஸ்டோரியும் வந்து இதை நம்ம இக்னோர் பண்ணிடவும் முடியாது சார். நான் ஏன் இக்னோர் பண்ணணும்? ஓகேவா? இப்போ இது எல்லாமே அரவுண்ட் ஃபில்ம் ஆர் அரவுண்ட் திஸ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஹேப்பனிங்ஸ் அப்படின்றது வந்து பாதி வந்து புனையப்படுறது தான். ரைட்டா? அவங்களா வந்து அவங்க ட்விட்டரில் போடாத வரைக்கும், அவங்க வந்து அதை வெளியில் சொல்லாத வரைக்கும், அவங்க மூலியமாக தெரிஞ்சு வெளியில் வராத வரைக்கும் வந்து எல்லாமே வந்து விமர்சகர்கள் அது இதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விமர்சகர்கள்லாம் ஒரு படத்துக்கு கதையே எழுதுவாங்க தெரியுமில்ல, அது அப்படியே படம் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். இப்படி ஒரு எல்லா படத்துக்கும் கதை எழுதி வச்சுருக்காங்க சார். ஒரு படத்துக்கு 2 படத்துக்கு நம்ம பரவாயில்ல, இவனுங்களே ஒரு கதை உருவாக்குற அளவுக்கு இருக்குது. ஸோ எல்லாம் புனையப்பட்ட கதைகள் தான். ஸோ இதையும் நம்ம இக்னோர் பண்ண வேண்டாம். இதுவும் ஒரு ஆங்கிளில் இருக்குது. ஒருவேளை மேபி இப்படி இருந்தால் கூட பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல சார், யாராவது ஒருத்தர் விலகி போகலாம். ஆனால் அவங்க அறிவித்ததுக்கப்புறம் இவங்க அறிவிக்கிறாங்க, கண்டிப்பாக அறிவிக்கிறாங்க, அறிவிச்சே ஆகுன்ற தேவையே கிடையாது. தலைவர்கிட்ட கேட்டால் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே அப்போ தீபாவளிக்கு போங்க, இல்லை அடுத்த மாதம் போங்கிட்டு போயிட்டே இருப்பார். அவருக்கு டேட்டா சார் முக்கியம், அவர் படம் வரணிக்கு தான் முக்கியம். ஏன்னா அவருடைய இண்டஸ்ட்ரி அதுதான் நானும் சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, முன்னாடி சொல்லியிருக்காரு, நல்ல படங்களுக்கு நம்மளும் ஆதரவு கொடுக்கணும், ஒரு பேன் இந்தியா படங்களும் ஆதரவு கொடுக்கணும் சொன்னவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். அவரே இந்த இங்கே மோதுனா பிரச்சனையாக இப்போது அவரே அதுதானே சார் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது
இது வந்து எந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்னே புரியலையே சார். இப்போது வாண்டடாக வந்து இவங்க போய் நிற்கிறாங்க, இவங்க கண்டிப்பாக அங்கே தான் ரிலீஸ் பண்ணுவாங்களே அப்படின்னா ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணி ஒரு வேளை வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குல்ல. முடிவுனா ரெண்டுமே மோதணும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, லைக்கா இந்த 10 அவங்க தீபாவளி விடாமுயற்சியை பிளான் பண்ணி என்ன எனக்கு ஒரு டேட்டா இல்லையே சார்னு அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததுன்னா, அந்த ப்ரெஷர் இருந்ததுன்னா, ஏற்கனவே தலைவர் 10-10ன்னு இவங்க எல்லாம் இந்த மொத்த கங்குவா அக்டோபர் 10ன்ற டாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அவங்க 10 மைண்டில் வச்சுருக்காங்க. வச்சுட்டு பார்த்தா இவங்க வந்து உட்காந்துருக்குறாங்க. இவங்க அஃபிஷியலாக வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ சரி நம்ம பாவம்னு நினச்சி நீங்கள் சொல்கிற மாதிரி தலைவருடைய அந்த கோட்பாட்டில் நம்ம தள்ளி போனாலும் எங்கே இருக்குது டேட்டு? நான் விடாமுயற்சி வச்சுருக்கேன் அப்படின்லாம் அடுத்து வரிசையாக லைக்காக படமாக சார் வச்சு படம் எல்லாமே சார் வச்சுருக்கேன், அவன் பாட்டுக்கு வச்சுருக்கான் படம். அப்போ அப்படிங்கும்போது எனக்கு ஒரு வழியே இல்லைன்னு இறக்கினாலும் இறக்கலாம். நீ ப்ரெஷர் போடணுன்ற தேவையில்லை, வேறு வழி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் உருவாடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆங்கிளும் இருக்குது. ரெண்டாவது ஜட்ஜிக்கே தமிழ் குமரன் ஆங்கிளையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எது பார்த்தாலும் வேறு வழி இல்லை. இப்போது 2 படமும் வந்து நம்ம படம் தான். அசன் 2 நம்ம வந்து கங்குவா வந்து அழிஞ்சு போகணுன்னு நினைக்க போகிறோம். சூர்யாவுக்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எவன் நம்மளை டச் பண்ணுறானோ அவனை விடக்கூடாது, அவனை விடாமல் வச்சு செய்யணுன்றது தான் பிளான். அப்படிங்கும்பொழுது சூர்யா, சிவகுமார் குடும்பம் எல்லாமே, சிவகுமார்லாம் தலைவரை பற்றி பேச ஆரம்பிச்சாருன்னா முத்தாக பேசுவார். கூஸ் பம்ப்ஸ்னால் வெறி கொண்டு நர்வ் பம்ப்ஸ் அளவுக்கு ஆகும். நரம்பில் ரஜினி ஊர்னவங்க கூட அப்படி பேச மாட்டான், அப்படி பேசுவாப்புல. கமலை வச்சுக்கிட்டே பேசுவாப்புல, அந்தளவுக்கு அப்படியான ஒரு மனிதர். கார்த்தி பக்கமாக எழுதுவாப்புல, ரைட்டா? சூர்யாவுமே அப்படி தான், குறைவு இல்லை. ஸோ அப்படிங்கும் பொழுது அவங்க இப்போ ஒரு படம் வருது அதை நம்ம கெடுக்கணும் அப்படின்னு நினைக்க போகிறதில்ல. இத்தனையும் சொல்ல போனால் சிறுத்தை சிவா எங்கள் டேரக்டர் அண்ணாத்த எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு படம் சரியில்லைன்னா அந்த டேரக்டர் போட்டு அடிக்கிற குரூப் நாங்கள் கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம டேரக்டர் பழைய டேரக்டர் அண்ணாத்த ரைட்டர் ஆகிறாங்க, தப்பாக போச்சு இருந்தால் நம்ம டேரக்டர் அவரை போட்டு நம்ம எதுக்கு அடிக்க போகிறோம்? ஒன்றுமே இல்லை. இது ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. மிஸ் ஆனது இது இப்படி தான் வரணுன்னு இருந்ததுன்னு கடவுள் முடிவு பண்ணிட்டானா என்னதில் வந்து ஒன்றும் ஆகாது சார். சிம்பிள் சார். இப்போது ஜெயிக்கிற படம் எந்த படம் ஜெயிக்கும் எந்த படம் தோக்குன்னு இருக்குது. தோக்குற படம் வந்து ஜெயிக்கிற படத்தில் ஸ்க்ரீன்ஸை கொடுத்து வெளியில் போகும். இதுதான் காலங்காலம் நடக்கும். இதுதான் இங்கேயும் நடக்கும். பட் இது இருந்தாலுமே வசூல் வந்து அடிபடும்ல சார். கண்டிப்பாக அடிபடும் சார். இப்போ யாராவது ஜெயிலர் ஒரு 500 கோடி கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கும்போது இந்த படம் இதோட தாண்டி ஒரு 100 கோடி கலெக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ கண்டிப்பாக எடுக்கும். ஆனால் கங்குவாக்கு அப்படி யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணணும் சார். இப்போ இதில் ஈகோ ஆயிடுச்சு, இனிமேல் எப்படி முடிவு பண்ண முடியும்? இப்போ இதில் ஈகோ தான் ப்ளே பண்ணணும். இப்போ எவன் தள்ளி போனாலும் அவன் ஃபேன் பேஸ் எப்படி மூஞ்சி காட்டுவான். இப்போ நானே இருக்கேன், வேட்டையன் தள்ளி போயிடுச்சுன்னா நீங்கள் என்னை அடுத்ததுக்கு கூப்பிட்டு என்ன கேட்பீங்க? நீங்கள் என்ன சார் ஓடி போயிட்டீங்கம்பீங்க, கரெக்டாக? இப்போ இது இந்த இவ்வளோ நியாயம் பேசுகிறோமே, இதெல்லாம் அப்போ பேச போகிறாங்க. கங்குவா போயிடுச்சுன்னா அவ்வளோதான்டா அப்படிம்பாங்க. குள்ளம் ஓடிட்டான்டா பையன். நாங்களே எழுதுவோம், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ அது ஈகோ கிளாஸ் வர்றது. கங்குவா ஜெயிச்சிருச்சுன்னா சார், அதான் சார், ஜெயிக்கிறது தோக்குறது எது நடந்தாலும் போட்டின்னு வந்துட்டா 2 பேரும் அடிச்சுட்டு ஈக்குவலாக நிற்பாங்க. துணிவாக வாரிசா சொல்லுங்கள்? 2மே சுமாரான படங்கள் தான். 2 சுமாரான படம். நீங்கள் நியாயமாக பேசுகிறீங்க, 2 சுமாரான படம்ன்றீங்க, ரைட்டா? அவங்க 2 பேரும் கூப்பிட்டு வச்சு கேளுங்க. பொதுவில் எழுதுனது பூரா பாருங்கள், எடுத்து வச்சு பாருங்கள். நான் பெருசுன்னு அவன் அடிச்சு காட்டுவோம், இவன் பெருசுன்னு இவன் அடிச்சு காட்டுவோம். 2 பேரும் கிளாஸ்னு வந்துருச்சுன்னா படுக்கணும் ஒரு படம். கேஜிஎஃப் பீஸ்ட் மாதிரி கிளியர் அவுட் அப்படின்னு தெரியணும். இல்லாத வரைக்கும் உருட்டுன்னு உருட்டுவோம். நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. பீஸ்ட் தான் பெரிய படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேஜிஎஃப்பும் பீஸ்ட் எப்படி சார் பெரிய படம் சொல்லுவாங்க? விஜய் ஃபேன்ஸ். அதுதான் சார் நமக்கு தெரியுமில்ல, பொதுவாக இருக்கிற முக்காசி பேருக்கு தெரியுமில்ல. அதனால் அதெல்லாம் நம்ம இன்னொரு பண்ணிடலாம். இப்போது பாபநாசமாக அந்த பாபநாசம் பிரச்சனை வரும்பொழுது இவர் கூட ஒரு இடத்துல சொல்லிட்டு இருப்பாப்புல, விவேக் அவர்கள், அமரர் விவேக் அவர்கள் கூட ஒரு இடத்துல அவருடைய படம் ஒன்று வருது, பாபநாசம் வருது, பாபநாசம் பாகுபலி வருதுன்றதுனால தள்ளி கொண்டு வந்து ஏன் டேட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸ்க்ரீனே கிடையாது, வாஷ் அவுட் ஆகி என் படம் நல்ல படம் எல்லாரும் சிரிச்சு கொண்டாடுற அளவுக்கு ஃபேமிலி இப்போ பாலக்கட்டு மாதம் படத்தை இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்படி வாஷ் அவுட் கிளியர் வாஷ் அவுட் ஆகுனா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நானும் ஓகே நீ ஓகேனாலும் அவ்வளோதான், நீ அடிச்சு காட்டு நான் அடிச்சு காட்டுவாங்க. இன்னும் சரி ஓகே சார். இப்போ 2 படத்துக்கே ஒரு ஹைப் இருக்குது அப்படிங்கும்போது 2 படமும் ஒரு ஆவரேஜான மூவியாக இருந்தால் என்ன ஆகும்? 2 பேருமே அதான் சார், ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் இருந்தாலும் கூட போதும். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் சர்வை பண்ண முடிஞ்சால் கூட போதும். நல்லா இருக்குன்னு வெளியில் வந்து சூப்பராக இருக்குது, வேட்டையனுக்கு காற்று இல்லை அப்படிம்பாங்க, காற்றா இருக்குது, தேட்டரில் ஆள் இல்லைம்பாங்க. நாங்கள் அதை அப்படியே வயசுவசாக பண்ணுவோம், அவ்வளோதான். அதுதான் நடக்க போகுது தடவை. ஆனால் இப்போது ஒரு கிளியர் விக்ட்ரி ஒரு படத்துக்கு இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த நேரத்தில். சரி ஓகே. நான் ஒரு சினிமா ஃபேனாக எனக்கு ஒரு ஆதங்கம் என்னென்னா, கங்குவா வந்து சோலோ ரிலீஸ் ஆகிருக்கணும். அது ஒரு சூர்யா அவர்கள் வந்து இன்னும் ஒரு 500 கோடி கலெக்ஷன் பண்ணலை. கிட்டத்தட்ட அது வந்தால் கூட கங்குவா 2 வந்து ஒரு 500க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அவரே சொல்கிறாரு, ஞானவேலே சொல்கிறாரு, கங்குவா 1 இல்லைன்னா 2 வேறு மாதிரி போகுன்றாரு. கொஞ்சம் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். இப்போது 2 படம், இப்போ சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு
பெரிய ஆக்டர் தமிழ் இது சினிமால தேவையில்லாத வரும்போது சார், கஷ்டம் தான் சார். சூர்யா படத்துக்கு தான் பாதிப்பு மேக்ஸிமம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஒரு 350 கோடி இனிமேல் எடுத்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார், ஒன்றுமே இல்லை. ஆல்மோஸ்ட் அவர் தான் இப்போ வரைக்கும் ஹையஸ்ட் கலெக்டட் மூவி இன் தமிழ்நாடு வச்சுருக்காரு, ஹையஸ்ட் கலெக்டட் மூவி இன் காலிவுட் வச்சுருக்காரு. அண்ட் அது போக ஹையஸ்ட்டு எக்ஸ்பென்சிவான மூவி, அதாவது ஐ மீன் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான மூவி அவர்கிட்ட தான் இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது சார். அப்படிங்கும் போல் எதை ப்ரூவ் பண்ண போகிறாரு? இது ஏதோ நேரம் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க. உண்மை அதுதான் சார். ஏன்னு வைங்களேன், இப்போ சூப்பர் ஸ்டார் போய் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் இந்த படம் ஓடலைன்னா அடுத்த படம் ஓடும். இன்றைக்கினே தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு படம் ஓடலைன்னா அவர் எந்திச்சு அடிக்கிறடி எவன் சார் அடிப்பான்? அப்படி தானே சார் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வரலாறே இருக்குது. 10 இன்ஸ்டன்ஸ் கொடுப்போம் நாங்களே. அப்போ அப்படிங்கும் பொழுது எங்களுக்கு இது பிரச்சனையே இல்லை, ஓடாமே போனாலும் பிரச்சனை இல்லை. அப்படின்னாலும் 200-300 கோடி நாங்கள் உருவிட்டு போயிடுவோம் அவங்ககிட்ட இருந்து. கஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தானே. அவங்க தான் தள்ளி போகணும். தள்ளி போனால் அது அவங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈகோ பெரிய பிரச்சனையாக அவங்க பார்க்குறாங்க. எப்படி? ஆனால் அதையும் மீறி பணன்றது தானே மேட்ரு. ஈகோ வச்சு என்ன சாப்பிட முடியும்? ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியுமா? பணம் தானே மேட்ரு. அதனால் தள்ளி போனால் நல்லது. இவங்களும் தள்ளி போயிட்டாலும் நல்லது தான். இன்னொன்று சொல்லவா, இறங்கியது நான் சொல்லவா, தலைவரே முடிவு பண்ணி, லைக்காகவே முடிவு பண்ணி ஒரு நவம்பர் டிசம்பர் நாங்கள் போகிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க? சூப்பர் ஸ்டார் ஓடிட்டார்னு சொல்லிடுவீங்களா? அது எவ்வளோ வீக்கான ஸ்டேட்மெண்ட் யோசிங்க. சூப்பர் ஸ்டார் ஓடிட்டார்னா அது எவ்வளோ வீக்கான ஸ்டேட்மெண்ட். 5 பேர் ஆடுவாங்க, நின்று ஆட மாட்டாரா? எத்தனை படம்? 10 வருஷம் நான் சொல்லுவேன், 10 வருஷம் படத்தை சொல்லுவேன். எப்போ? அதாவது 95 நீங்கள் எடுத்துக்கோங்க, முத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வீராவே அப்படி தான், கிளாஸில் பெரிய கிளாஸில் வந்தது படம். நீங்கள் சந்திரமுகி, நமக்கு எல்லாம் தெரிஞ்சு சந்திரமுகி. அதுக்கு முன்னாடி அண்ணாமலை, குணா, தளபதி, இப்படி அவர் கூட இருக்கிற கான்டெம்பரரிஸ் எல்லாரும் கூடயும் ஒரே நாளில் சத்யராஜ் படம், விஜயகாந்த் படம், கமலஹாசன் படம், ரஜினிகாந்த் படம். ரஜினிகாந்த் நின்று ஆடுவாப்பில் 170, 200, 300 ஓடும். இவங்க 50, 100, 150 தட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாரு. இப்போ ஓடியே போயிட்டார். நீங்கள் ஓடி போயிட்டாரு, நீங்கள் என்ன தான் கதறினாலும் ரொம்ப வீக்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அப்படியா சொல்லிக்கோங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான். அதனால் தலைவரும் தள்ளி போகலாம். ஒன்றும் ட்விட்டர் பார்க்கலாம் பார்க்கும்போது சில சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வேட்டையன் டீமையும் ரஜினிகாந்த் அவர்களையும் வந்து சில விமர்சனங்கள்லாம் பண்ணுறாங்க. இல்லை சார், நீங்கள் பார்க்குறீங்களா? அது எப்படி? இல்லை, நாங்களுமே அப்படி தான் சார், எங்கள் ஆளுகளுமே அப்படி தான். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் இருக்காங்க. கன்சிடரபுளாக நீங்கள் அதெல்லாம் வந்து இப்போ ஃபேன் ஃபைட்டுன்றது அது வந்து நம்ம மட்டம் தட்டி போகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து மென்டாலிட்டி. ஃபேன்ஸ் ஃபைட்ன்றது ஒரு மென்டாலிட்டி. அதை விட்டுறணும். அதை போட்டு நோண்டிட்டு கூட அதை எப்படி பண்ணுறீங்களா, இது பண்ணுறீங்களா, அதுக்கு என்ன இப்போ மாறி கூப்பிட்டு வச்சு குத்தி கொல்ல முடியல, தூக்கில் போட முடியும். அது இட்ஸ் மென்டாலிட்டி. அப்படி தான். இப்போ 2 பேரும் திமுகவும் கிடந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா, எல்லாமே இருக்காங்க. பாஜகவும் இப்போ புதுசாக திமுகவும் பாஜகவும் அடிச்சுக்கிறானுங்க. ஏன் அடிச்சுக்கிறானு, எதுக்கு அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும் முடியும். அது மென்டாலிட்டி. அதெல்லாம் இல்லை. அது வந்து சரியான ஆப்பனண்ட் இருக்கும்போது அது வேற, இது வேற ஆப்பனண்ட்ஸ் இல்லை. அப்பவும் ஏன் அடிச்சுக்கிறாங்க? நான் அதான் கேட்குறேன் சார். இப்போது எப்படி பார்த்தாலும் என் தலைவன் தான் அப்படின்ற மென்டாலிட்டி எனக்கு இருக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணாலும் எனக்கு அது இப்போ அடுத்து சிவகார்த்திகேயன் படம் வந்தாலுமே வேற வழி கிடையாது சார். அது அப்படி தான். அதுதான் உங்களுடைய ரசிகராச்சு. அதுதான் வந்து ஒரு ஃபேன் மென்டாலிட்டியாக தான் சார். என் தலைவன் தான் அல்டிமேட்டம், வேறு எவனும் கிடையாது. எவன் வந்தாலும் எவனும் எதிர்த்து பேசக்கூடாது, எங்களை நாங்கள் தான் நம்பர் 1 சொல்லிக்கிட்டே இருக்கணுன்றது தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் அவனும் சொல்லுவான். நீ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆச்சா, நீ அவரை பார்த்தனால படம் நடிச்சு, அவரை பார்த்தனால வளர்ந்த அப்படின்னு நம்ம அவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? அவனுக்கு அதெல்லாம் புரியாது. அதே மாதிரி எங்களுக்கும் அப்படி தான். அவன் சின்ன பையனா, அவனை ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க, இதெல்லாம் சொல்லி பார்த்து முடிச்சு போன கதை. இன்றைக்கி இட்ஸ் ரியல், இட்ஸ் ஹேப்பனிங், அவ்வளோதான். இதில் போட்டு இன்னும் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த பசங்களை போட்டு ஏதோ அந்த பசங்களுக்கு அறிவில்லாத மாதிரி இவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி, இதனால் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் இது அதாகுதா, சாப்பாடு சாப்பிட முடியுமா, ஃபேன்ஸ் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படி இப்படிமா. சும்மா இவங்க ஏதோ எல்லாம் பெரிய கெஸ்ட் ஆஃபீஸர் மாதிரியும் பெரிய கலெக்டராக இருக்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க ஒன்றும் இல்லை. இப்போது இந்த ஃபுட்டின்னு இந்த ஊராக போய் வாங்கி ஹோட்டலில் திருட்டு அலையிறானுங்களே, என்ன பண்ணிட போகிறாங்க இவங்க? எவ்வளோ நேரம் வரையும், எவ்வளோ பணம் வரையும். அதை மாதிரி இது எங்களுக்கு ஒரு ஹாபி. உனக்கு அது ஒரு ஹாபின்ற மாதிரி எனக்கு இது ஒரு ஹாபி. நான் பாட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு எனக்கு இருக்கிற நேரத்தில் நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கண்டுக்கிறாம விட்டுருந்தது. இந்த படம் வந்து ஜெயிலரோட அதிக கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? எனக்கு தெரியும் ஹைப்பில் தான் இந்த படம் இருக்குது சார். தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் படம் தான் சார் ஹைப்பே. அவர் உருவாக்குற ஹைப்பும் அவர் படத்துக்கு உருவாக்குற ஹைப்பும் தான். மற்றபடி உட்காந்து மார்க்கெட்டிங் டீமில் உட்காந்து வேலை பார்த்து கரெக்டான ஆளுக்கு தான் போகணும், கரெக்டான இங்கே தான் போகணும், அங்கே அவனுக்கு தான் போகணும், இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற கட்டத்தெல்லாம் தாண்டிட்டார் சார். என்ன நடந்தாலும் அவர் படம் ஓடணுன்னு தான் ஓடிடும். அதான் நல்லா இருந்தால் தான் ரஜினிகாந்தே நடித்தாலும் படம் பார்க்க வருவாங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு இல்லையா? அதுதான் ஸ்டேட்மெண்ட் சார். அதுதான் இது எந்த உலகம் முழுக்க எல்லா ஆக்டர்ஸும் பொருந்துன்னு வைங்களேன். அப்படிங்கும் போல இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சார், அது இப்போது ஒரு நல்ல ஓடுன ஹிட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எதிர்பார்ப்போட ஜெயிலருக்கு அப்புறம் வருதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 1. 2வது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஞானவேலுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது வச்சா.
மூணாவது அமிதாப் அவரும் பச்சன் வெற்றி கொடுத்த படம்னு சொல்ல மாட்டீங்களே. அவர்ல அதான் ஞானவேல்ன்ற ஒரு ப்ளஸ்ங்கிறத நான் என்ன சொல்லுவேன், அவரும் வந்து ஒரு வெற்றி படம் கொடுத்த ஒரு டேரக்டர் தான். அது போக அவர்கிட்ட கண்டென்ட் இருக்குது. ஸோ கண்டென்ட்டு நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு. மூணாவது பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன்ற ஒரு பெரிய தலை இருக்குது. அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் காம்பினேஷனை பார்க்குறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. நமக்கு தெரியாது சார், நம்ம அப்படி படமே பார்த்ததில்ல, ஒரு படம் நான் பார்த்ததில்ல. அதாவது ஒரு தியேட்டர் மூவி நான் பார்த்ததில்ல. நான் அதுக்கப்புறம் உட்காந்து கிரஃப்தார் ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்துருக்கேன், அதெல்லாம் வேற கதை. ஆனால் ஒரு தியேட்டர் வைப்பு நமக்கு வந்திருக்கா, 2 பேர் வந்திருக்கும் போது ஒன்றும் இல்லை. மனம்னு ஒரு தெலுங்கு படம் இருக்குது, அந்த படத்தில் ஒரு செகண்ட் வந்துட்டு ஒரு ஒரு 1 மினிட் வந்துட்டு போவாப்பில் அமிதாப் பச்சன். எவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்கும் தெரியுமா சார், அந்த அப்படி இருக்கும், அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ வைபாக இருக்கும். அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு பிரதாப் சி ரெட்டி மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட சேர்மனாக வந்துட்டு போவாப்பில். இது எதுக்குன்னா மனம்ன்ற படம் வந்து ஒரு அக்கினேனி ஃபில்ம், அக்கினேனி குடும்பத்தினுடைய ஒரு படம். அக்கினேனி நாகேஸ்வரர் அந்த படத்தில் நடிச்சிருப்பா, நாகார்ஜுனன், நாகச்சைத்தன்யா, அக்கில் கூட கடைசியில் வருவாப்பில். அப்போ அந்த ஃபேமிலிக்காக நான் வந்து ஒரு கேமியோவில் வந்துட்டு போகணும், 1 நிமிஷம் வந்துட்டு போவார். அதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாகார்ஜுனாவும் இவரும் வந்து பேசிக்கிறதே அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ சூப்பர் ஸ்டாரும் அமிதாப் பச்சனும் ஒரு ஃப்ரேமில் ஒரு இடத்துல வச்சு பார்க்கணுன்றதுலாம் எங்களுக்கு வந்து நாங்கள் குடியேட்டி உட்காரல. ஆனால் ஹிந்திக்காரனுக்கு அதோட வெயிட் தெரியும், அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அப்போ 2 பேரும் போட்டு ஒரு போஸ்ட் இன்னும் வரல சார். அந்த போஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜெயிலருக்கு ஆட்சி தெரியுமா, ஹுக்கும் பாட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஆயிரும் பாருங்க. 2 பேரையும் வச்சு 4-5 ஃபோட்டோ வந்திருக்கு. அவங்க 2 பேரும் நின்று பேசுகிற மாதிரி, ஃபகத் கூட நிற்கிற மாதிரிலாம் வந்திருக்கு. போஸ்ட் ப்ராப்பராக வந்துருச்சு. டீசரில் 2 பேருக்கு ஃபேஸ் ஆஃபோ இல்லை ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஹைப்பே வேறு மாதிரி ஆயிரும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். காணக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.